அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 26 நாம் பார்க்கிறோம். இரண்டாம் கருத்தினில் நாம் நுழைகிறோம். ஒல்வது அறியும் உறவினனும் ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும் வல்லிதின் சீலம் இனிது உடைய ஆசானும் இம்மூவர் ஞாலம் எனப்படுவார். திரிகடுகம் 26. இன்று ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும். அரிய உயிர்களை யாராவது கொல்வதற்கு முன் வருகிறார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற அந்த பேராண்மை, அப்படிப்பட்டவர்கள் உலகம் போன்று உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள். 1970 ஆண்டுகளிலே உத்தரகாண்டிலே அங்கு பெண்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சிப்கோ இயக்கம். மரங்களை எவரும் வெட்டக்கூடாது. யாரேனும் அங்கு வெட்டுவதற்கு வந்தால் அந்த மரங்களை அவர்கள் கட்டிப்பிடிப்பார்கள். முதலில் எங்களை வெட்டுங்கள், அதன் பிறகு மரத்தை வெட்டுங்கள். ஆக அந்த மரம் ஓருயிர் என்று சொல்லப்படுகிற அந்த மரங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கென்றே ஒரு இயக்கம். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இந்த மரங்கள் பல்வகையான உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணி அதற்காக தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு முன் வருகிறார்களே, அவர்களுக்கு தங்கள் உயிர் போய்விடுமோ என்கிற அச்சமெல்லாம் இராது. அதை அந்த பெண்கள் அங்கு தீர்மானித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பொத்தக்காலன் விலையிலே நான் அங்கு பங்கிலே இருந்த நேரத்தில், பள்ளியின் தாளாளர் இருந்த நேரத்திலே, பள்ளி தோட்டத்திலே வேலை செய்த பொழுது ஒரு மாணவன் அங்கே புழுவை விட பெரிதான, பாம்பை விட சிறிதான ஒரு உயிர் அப்படியே ஊர்ந்து போகும்போது அடிச்சிட்டான். அப்போ நான் கேட்டேன், எதுக்கு அடிச்சிங்க அதை? அப்போது அது கொஞ்சம் மயங்கி கிடந்தது. நீங்கள் அருள் கூர்ந்து முழந்தால் படிட்டு அதை மன்னிப்பு கேட்டுருங்க என்று சொன்னேன். எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே வியப்பு. காரணம் வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு உரிமை படைத்தது தான். தன்னூன் பெருக்கிற்கு தான் பிரிதும் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்பார் வள்ளுவர். தன்னுடைய உடலை, தன்னுடைய உடல் சதையை பெரிதாக்குவதற்கு, விரிவாக்குவதற்கு இங்கு பிற உயிரினுடைய அந்த சதையை தின்கிறார்களே, எப்படி அங்கு அருள் இருக்க முடியும்? பயங்கரமான கேள்வி. ஆனால் இன்று அதை மிகவும் சுருக்கமாக, நீங்கள் சைவமா, நீங்கள் அசைவமா என்று சுருக்கி விடுகிறார்கள். ஆனால் வாழ்வு நெறி என்பது எல்லா உயிர்களும் இங்கு மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்த உயிர்களெல்லாம் உங்களை நம்பித்தானே படைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். எப்படி நீங்கள் அவற்றிற்கு துன்பம் தர இயலும்? படுபயங்கரமான கேள்வி. ஏதேன் தோட்டத்திலே மாந்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். காரணம், பண்படுத்தவும் பாதுகாக்கவும். உயிர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த உயிர்களை பண்படுத்த வேண்டும். இவையெல்லாம் மாந்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவாற்றல், பகுத்தறிவு, கடவுளின் சாயல் என்கிற வகையில் தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை மாந்தர்கள் பலரும் அதில் பழக்கப்பட்டு விட்டார்கள் என்றாலும் குருக்கள் துறவிகளாவது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் தானே? சிந்திக்கலாம். குழந்தைகள் நம் வீட்டில் யாரேனும் எனக்கு இறைச்சி வேண்டாம், எனக்கு மீன் வேண்டாம், முட்டை வேண்டாம் என்று சொன்னால் அருள் கூர்ந்து அதை ஏற்றுக்கிடுங்க. அவங்க அந்த காய்கறியாளராக உருவாகட்டும், வளரட்டும், கட்டாயப்படுத்தாதீங்க என்பதையெல்லாம் இந்த செய்தியில், அதாவது ஆறுயிர் காக்கின்ற அந்த ஒரு மேலாண்மை, அதில் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் ஆறுயிர். ஆறுயிர்னா என்ன? அருமை கூட்டல் உயிர், அருமையான உயிர். அதான் அதை ஏன் ஆறுயிர்ங்கிறாங்க? காரணம், உயிர் உ என்பது அது உயிரெழுத்து. எனவே ஆறுயிர். அதான் இப்படி சொல்கிறாங்களா, பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும். மதிப்புக்கு முன்னால் பேர் மதிப்பு என்று சொல்லவில்லை. காரணம், அது உயிர்மை எழுத்து மா. ஆனால் அன்பு அது உயிரெழுத்து. எனவே தான் பேரன்புக்கும். ஆக ஓர் ஆயிரம், ஒரு ஆயிரம் என்று சொல்லக்கூடாது. ஓர் ஆயிரம், ஈராயிரம் என்றால் ஆயிரம் ஆனால் 1,00,000 லா என்கின்ற அந்த வகையில் நாம் இந்த சொல்லை ஆறுயிர், அருமை உயிர் என்பதையெல்லாம் இங்கு நாம் கணிப்பில் எடுத்துக்கொள்வோம். ஆக இந்த வகையில் உயிர்களை எல்லாம் பாதுகாக்கின்ற அந்த உறுதிப்பாட்டை இன்று ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.